ஏசுவாங்க இல்ல, அந்த சுரூபத்தை வைத்து விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிற குடும்பம் உண்டு. ஊழியக்காரங்களோட வீட்டுக்குள்ளேயும் அது இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட அதே மாதிரி செத்தவங்களுக்கு போட்டா, செத்தவங்களோட போட்டோ வச்சு நீ என்ன பண்ற? அவங்கதான் செத்து அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க, நீ வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணி கொண்டிருக்கிறாயா? செத்த ஆவிகளை வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டிருக்கிறாயா? நீ செத்தவங்களோட போட்டோ நீ வீட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய வீட்டிற்குள் அந்நிய சக்திகள் உன் வீட்டுக்குள் கிரியை செய்யும் என்பதை கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட விக்கிரகத்தினுடைய ஆவிகள் உங்களிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? குழந்தைகள் அடிக்கடி பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் அடிக்கடி பலவீனப்படுகிறீர்களா? உங்களுடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லையா? ஆராய்ந்து பாருங்கள். வீட்டுக்குள் தொலாவுங்க, என்னென்ன கிடக்குதுன்னு தொலாவுங்க, தேடுங்க. ஏதாவது காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டுக்குள் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன்னாங்கிறத தேடி அதை அப்புறப்படுத்தி போடுங்கள். வீட்டுக்குள் சமாதானம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அதை எடுத்து அப்புறப்படுத்தாத வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் இருக்கும். போராட்டங்கள் தான் இருக்கு. இந்த நாளுக்குள்ள உங்க வீடுகளை அலைசி ஆராயுங்கள். வீட்டுக்குள்ள ஏதாவது செத்த எலிகள் கிடக்கிறதா, அசுத்தங்கள் கிடக்கிறதா என்பதை தேடி ஆராய்ந்து நாட்கள் அதை எடுத்து தூக்கி குப்பையில போடக்கூடிய வழியை பாருங்கள்.